சுத்தர் பரிசுத்தர் என பாடி போற்றப்படும் பலரே உம் திருவடி பணிந்து நீர் கொடுத்த கரங்களை கூப்பி உம்மை வாழ்த்தி வணங்கி எம் வெள்ளிசையில் சொல்லி செய்து உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். எனக்கு டிவில நியூஸ் பார்க்கவே பிடிக்கலனே. அதை பற்றி நம்ம விழிப்புணர்வு இருக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தான் நம்முடைய பேராயத்தோட இந்த கிறிஸ்தவ பக்தி முயற்சித்தாங்க வாலிப பெருவிழாவில் வில்லிசைக்கு ஆதாரமா பொல்லாத போதை தீது கூட்டமுள்ள உணவே என்று அப்படிங்கிற தலைப்பை தந்திருக்கிறாங்க. நடக்கிற இந்த தீமைக்கெல்லாம் அணிவேரா இருக்கிறதே இந்த போதுதான். பொல்லாத போதைகளால வர தீமையை பத்தி சொன்னீங்களே. ஆனா மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற இதுலலாம் போதையை போட்டாதானே தூக்கம் வருது. யாரை கேட்கலாம்? இதுக்குதான் இந்த வில்லிசைக்கு ஆதாரமா தானியேல் 1 அர்த்தம் தந்திருக்காங்க. சொல்றேன் கேளுங்க. இஸ்ரவேல் புத்திரர் பிள்ளை மாசில்லாத அழகான வாலிபன் தான் தானியேல். ஆமா தானியேலோட பிரச்சனையா ஒரு பாட்டா பாடிடுமா? அடிமையா கொண்டு போகப்பட்ட தானியேல பொறுப்பு பிரதானிகளோட தலைமை அஸ்பெனாசர் கொடுக்கப்பட்டிருந்து அவனுக்கு ராஜா கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவரோட பேரை கூட மாத்திட்டாங்க. ஆமா, பேரை மாத்த முடிஞ்சவங்களால அவரோட இறைப்பற்ற கட்டுக்கு அளவு கூட மாத்த முடியல. சாப்பிடவே அதான் அவரோ தேவ கட்டளை பின்பற்றி மாமிச உணவை திராட்சை ரசம் மற்றும் போதை தரும் மதம் தவிர்த்தாங்க. ஆனா அவரோ தேவ கட்டளை பின்பற்றி வாழ்வதா அரச கட்டளை பின்பற்றி வாழ்வதா அவருக்கு ஒரே குழப்பம்.
நிறுத்துங்க, நிறுத்துங்க. ராஜகட்டளை செல்லவா? நீங்க என்ன ஆகுனே? தானியோட தலைவனே, தானே என்ன சொன்னா தெரியுமா? ஏடே தம்பி, அண்ணன் சொல்றது கேளுடா. சாப்பிட நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், பேச ரொம்ப டல்லா போயிரும், எனக்கும் தண்டனை தருவாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுறான். ஆனா தானியலோ அதை மறுத்தாரு. 10 நாள் கழிச்சு கூட சோதித்து பாருங்கன்னு சொல்லி கேட்டாரு. வேற வழி இல்லாம தானியலோட வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அப்புறம் தானியலோட 10 நாள் கழிச்சு என்னன்னே ஆச்சு சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அம்மா, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? கஷ்டம் இருந்தும் பொல்லாத போதை தீர்ந்து அறிந்தார்கள். வாய்ப்பு இருந்தும் மதுவை பயன்படுத்த மறுத்தார்கள். நாது போதனத்தை வைத்து ஊட்டமுள்ள உணவே என்றார்கள். இறை பக்தி பற்றி வாழ்வில் உயர்ந்தார்கள். இந்தியா எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துருவோமா? போதைப் பொருளை உபயோகிக்க மாட்டோம், போதைக்கு அடிமையானவரை மீட்டுக் கொண்டு வருவோம், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் துரித உணவை தவிர்ப்போம், ஊட்டமுள்ள உணவை உட்கொள்வோம்.